ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். நம்முடைய தேவன் தீமையை தருகின்ற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகின்ற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற தீமைகளுக்கு காரணம் நாம் செய்த தவறுகளும் நாம் எடுத்த தவறான முடிவுகளும். அது மட்டுமல்லாமல் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்திருப்போம், அல்லது பிசாசினால் ஏவப்பட்ட பொல்லாத மனிதர்கள் நமக்கு தீமை செய்திருக்கலாம். மற்றபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர் அல்ல, தீமைகளை தருகின்றவர் அல்ல. இப்படிப்பட்ட காரியங்களினால் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகின்றவர் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீமையை நன்மையாக மாற்றுகின்றவர், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகின்ற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து இவ்விதமாக சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகின்றபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்போட சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். அந்த தீமையாகவே தொடர கர்த்தர் விடவில்லை. அந்த தீமையை நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணினார். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுனால உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தீமையை நன்மையாக மாற்றுகின்ற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு தீமை செய்கிறான். ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக் கொள்கின்றான். தன்னுடைய தகப்பன் ஈசாக்கையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மாமனார் லாபான் இடத்துல அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், தீமையை அனுபவிக்கிறான். யாக்கோபோட வாழ்க்கையில் காணப்படுகின்ற அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனாக இருந்த யாக்கோபை இஸ்ரவேலனாக, இளவரசனாக கர்த்தர் மாற்றினார். நான் உங்களுக்கு இந்த காலை வழியில் சொல்கிறேன், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஏதாவது ஒரு தவறின் காரணமாக தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையாக முடிய பண்ண போகின்றார். நன்மையாக மாற்றி விடுவார். உங்களுடைய அடையாளத்தையே மாற்றி விடுவார். உங்களுடைய அடையாளத்தையே மாற்றி விடுவார். எத்தனை இளவரசனாக மாற்றினாரே, அதே போல உங்களுடைய அடையாளத்தையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். கடன் வாங்குகிற உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அடையாளத்தை மாற்றுவார். தரித்திரர்களாக இருக்கிறவங்களை ஐஸ்வர்யவன்களாக கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை ஒரு சில அடிமைத்தனத்தில் இங்கே இருக்கலாம், நீங்க சொல்ற உங்களை அரசனாக அரசியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் அடையாளத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அடையாளத்தை கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். பாருங்க, லாபான் கிட்டத்தட்ட ஒரு 10 முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றி யாக்கோபுக்கு தீமை செய்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபோட மந்தையில பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்குறார். பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ லாபானை விட்டு பிரிஞ்சு யாக்கோபு வர்றான். வரும் பொழுது லாபான் அவனை பின்தொடர்கின்றான். அந்த பின்தொடர்ந்து யாக்கோபுக்கு தீமை செய்ய வருகின்ற அந்த லாபானை கர்த்தர் சொப்பனத்திலே எச்சரிக்கின்றார். யாக்கோபினிடத்திலே நன்மையை தவிர தீமை என்ன பண்ணாத, பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று அவனை எச்சரிக்கின்றார். நான் சொல்றேன், உங்களுடைய தொழிலிலே, நீங்கள் செய்கின்ற வேலையிலே மற்றவர்களால் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கலாம்,
கொடுமைக்கு நீங்கள் உட்பட்டு இருக்கலாம், ஒரு சில தீமைகளை அனுபவித்திருக்கலாம், உங்களுக்காக வழக்காட பரிந்து பேச யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார், உங்களுக்கான நியாயத்தை அவரே வாங்கி தருவார், உங்களுக்கான நீதியை அவரே நிலைநாட்டி உங்களை உயர்த்துவார். பாருங்க, கர்த்தர் அவ்விதமாக யாக்கோபோட வாழ்க்கையில காணப்பட்ட தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றினார், தீமைகளை நன்மையாக முடியவும் பண்ணினார். யோசேப்ப அவனுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு அடிமையாக விற்றார்கள். அவனுக்கு வெகுவாய் தீமை செய்தார்கள். ஆனால் அந்த தீமையெல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றி எகிப்து தேசம் முழுவதற்கும் யோசேப்பை அதிபதியாக ஆக்கினார். யாரு தீமை செஞ்சாங்களோ அந்த தீமை செஞ்ச அந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு நன்மை செய்யும்படியாக அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதியாக அவனை மாற்றினார். அவர்களெல்லாம் யோசேப்பின் இடத்துல வந்து பணிந்து கொள்ளும்படியாக, குனிந்து நிற்கும்படியாக செய்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு தீமை செய்தவர்கள் இப்படிதான் நிற்பாங்க உங்க முன்னாடி. நீங்க கெத்தா கம்பீரமா நிற்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே அனுகிரகம் செய்வார். பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானை நோக்கிய பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு தீமை செய்வதற்காக பார்வோன் சேனை வருகின்றது. பாருங்க, கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக என்ன பண்றாரு, மாற்றுகிறார். என்னன்னா, அந்த பார்வோன் சேனை முற்றிலுமாக தண்ணீரிலே போட்டு மூழ்கடித்து அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகின்ற சத்துருக்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகின்ற எதிரிகள், உங்களை பின்தொடர்கின்ற பிரச்சனைகள் முற்றிலுமாக கர்த்தர் ஒளியும்படியாக கிரியை செய்வார். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்கள் தேடி பார்த்தா கூட அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சத்துருக்குள்ள எதிரிகளை நீங்கள் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்கள் கண்ணு முன்னாடி இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர்களை முற்றிலுமாக ஒழித்து விடுவார். ஒழித்து விடுவார். அவர் தீமையை நன்மையாக மாற்றுகின்றவர். சத்துருக்கள் எகிப்திய சேனை, பார்வோன் சேனை வரும்பொழுது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றிவிட்டார். இன்று கண்ட எகிப்தியரை என்னைக்குமே பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக ஒழித்து விட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லது இன்னைக்கு நீங்க எதிர்கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீங்க மறுபடியும் பார்க்கவே முடியாது. கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி விடுவார், ஒழித்து விடுவார். அவர் அவிதமாக கிரியை செய்கின்ற தேவனாகவே இருக்கின்றார். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து இந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது மாரா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே அவர்களாகவே ஒரு இடத்த என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துல தண்ணியை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரா என்கிற ஒரு இடத்தை, அந்த 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 நீர் பகுதியை தெரிந்து கொள்கிறார்கள். அது கசப்பான ஒரு காரியமாக இருக்குது. தீமை, கசப்பு நன்மையா, தீமை. பாருங்க, தீமையை தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அந்த கசப்பான மாறாவை மதுரமாக, இனிப்பாக, சுவைமிக்கதாக, குடிக்கக்கூடிய வகையிலே அதை மாற்றினார். ஒரு மரக்கொப்பை வெட்டி உள்ளே போட சொல்லி. பாருங்க, அவர்கள் தெரிந்து கொண்டது தீமை, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில தவறான தெரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் தப்பாக தெரிந்து கொண்டிருக்கலாம். அதனால் உங்கள் ஒரு சில பகுதிகள் கசப்பு மிகுந்ததாக, ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அதையும் நீ என்கிட்ட வந்ததுனால, என்னை நீ ஏற்றுக்கொண்டதுனால, என்ன நீ ஆண்டவராக கொண்டிருக்கிறதுனால, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ தவறாக தெரிந்து கொண்டு அதனால் இப்போ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கியோ, கசப்பை அனுபவிச்சுட்டு இருக்கிறியோ, அதையெல்லாம் நான் ஆசீர்வாதமாக மாற்றப் போகின்றேன் என்று மாறாவை கர்த்தர் நிச்சயமாகவே மதுரமாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த ரூத்தோட கடந்த கால வாழ்க்கை தீமை நிறைந்ததாக இருந்தது. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ரூத்தோட கடந்த கால வாழ்க்கை வேதனை மிகுந்ததாக இருந்தது. கணவன் மரித்து விட்டான், வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி இல்லை, வறுமை. மாமியாரோடு பெத்லெஹேமுக்கு அவள் வருகிறாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுகிறாள். பாருங்க, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து நிறைவான பலனை கொடுக்கின்றார். அவளுக்கு மறுமணமாகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுகின்றான்.
பெறுகின்றாள். துன்பத்திலே துவங்கிய அவளுடைய வாழ்க்கை இன்பத்திலே முடிவடைகிறது. தீமையிலே ஆரம்பித்த அவளுடைய வாழ்க்கை நன்மையாக முடிவடைகின்றது என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பாருங்க, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. நிறைய சம்பவங்களில் வேதத்தில் தீமையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணி இருக்கின்றார். நான் சொல்கிறேன், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை தீமை மிகுந்ததாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது தற்கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு இருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்த உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைவான பலன் வரும். எதை இழந்திருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இரட்டிப்பாய் கொடுப்பார். நீங்க உங்க கடந்த கால வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இரட்டிப்பாய் கொடுப்பார். இப்ப ஆண்டவருக்காக நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை 100 மடங்கு கொடுப்பார். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்காக எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் 100 மடங்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நிச்சயமாகவே கொடுப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜா வைத்த அந்த பொற்சிலை என்ன பண்ணல? வழிபடல. அக்னி சூளையில அவங்கள தூக்கி போடுறாங்க. 7 மடங்கு அக்னி, வெப்பம் அதிகமான ஒரு அக்னி சூளையில அவங்கள போடுறாங்க. பாருங்க, ராஜா அவர்களுக்கு தீங்கு செய்கின்றான், தீமை செய்கின்றான். அவனை அந்த அக்னி சூளைக்குள்ள தூக்கி போடுறாங்க. பார்த்தீங்களா? போட்டவங்க கருகி போயிட்டாங்க. ஆனா போடப்பட்டவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலை. நெருப்பின் மனம் கூட அவர்கள் மீது படவே இல்லை. ஒரு அக்னி கூட அவர்களை என்ன பண்ணல? சேதப்படுத்தலை. முடி கருகலை. ட்ரெஸ்ஸில் அந்த அந்த நெருப்போட ஸ்மெல் கூட என்ன பண்ணலை? வரலை. அவனே பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடா தூக்கி போட்டோம், போட்டவங்க செத்து போயிட்டாங்க, போடப்பட்டவங்க உயிரோட உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. போட்டது 3 பேர்த்த போட்டாங்க, உள்ள 4 பேர் உலாவிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? உள்ள இறங்கிட்டார். கர்த்தர் உள்ள இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். பாருங்க, கடைசியில் அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேசத்திலே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பெரிய போஸ்டிங்ல, பெரிய பொறுப்புல அமர வச்சு அழகு பார்க்கிறான். கர்த்தர் அவ்விதமாக தீமையை நன்மையாக மாற்றினார் அவங்களுடைய வாழ்க்கையில. பாருங்க, அதே போலதான் தானியேலையும் பாருங்க, சிங்கக்கேபில் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. சிங்கக்கேபில் தூக்கி போட்டு தானியேலுக்கு தீங்கு செய்தார்கள். பாருங்க, சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தானியேலை பாதுகாத்து நன்மை செய்தார். சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது உங்களுக்கு எதுவும் சேதமாகாமல் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை பாதுகாப்பார். அப்படிதான் நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது. பாருங்க, கடைசியில் முடிவு எப்படின்னா, யாரு தானியேலை தூக்கி சிங்கக்கேபில போடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தூக்கி சிங்கக்கேபில போட்டாங்க. தானியேலை சிங்கம் ஒன்றும் பண்ணல. ஆனா தானியேலை போடுவதற்கு காரணமாக இருந்தாங்கல்ல, அவங்க போடும் பொழுது அவங்க கீழே இறங்குறதுக்குள்ள சிங்கம் பாஞ்சு என்ன பண்ணிருச்சு? கட்டிச்சு குதறி காலி பண்ணிருச்சு. பாருங்க, தீமையை நன்மையாக மாற்றுகின்ற தேவன் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தரியு ராஜா சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கின்றார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்றான். தரியு ராஜா சொல்றான். யாரு? ராஜா சொல்றான். கர்த்தர் அவ்விதமாக தீமைகளையெல்லாம் நன்மையாக மாற்றி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற தீமையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த பெர்சிய தேசத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு காலத்திலே ஆமான் என்கிற ஒரு மனிதன் அதிகாரத்திலே பொறுப்பிலே இருந்தான். அவனுடைய திட்டம் என்னன்னா, எல்லா யூதர்களையும் அழிக்கணும். குறிப்பாக மொர்தேக்கா என்கிற ஒரு மனிதனை, யூதனான அந்த மனிதனை தூக்கில் தொங்க விடணும். எங்கே தொங்க விடணும்? தூக்கில் தொங்க விடணும். அதான் அவனுடைய திட்டம், அதான் அவனுடைய பிளான். தூக்கு மரம்லாம் செஞ்சுட்டான் அவனை தூக்கில் தொங்க விடுறதுக்கு. கவனிங்க, பாருங்க, தீமை செய்ய நினைக்கிறான். யாருக்கு? மொர்தேக்காய், தேவனுடைய பிள்ளையாகிய உடன்படிக்கையின் புத்திரனாகிய யூதனாகிய மொர்தேக்காய்க்கு ஆமான் தீங்கு செய்ய நினைக்கிறான். அதற்கான சட்டத்தையும் போடுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, எந்த தூக்கு மரத்தை
ஆமான் மொர்தேக்காய்க்கு செஞ்சானோ அதே தூக்கு மரத்துல ஆமான கர்த்தர் தொங்க விட்டார். தீமையை நன்மையாக மாற்றினார். எந்த ராஜாவினால அதிகாரத்தை பெற்று ஒரு சட்டத்தை இயற்றி ஆமானை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டானோ, இப்ப அதே ராஜா மொர்தேக்காயை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டானோ ஆமான், இப்ப அதே ராஜா மொர்தேக்காயை என்ன பண்றாரு, உயர்த்தி ஒரு கணத்தையும் மரியாதையும் கொடுக்குற அளவுக்கு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கின்றார். நான் சொல்றேன், உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வாழ்வை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், உங்களுடைய உயர்வை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். தடுக்கிறவர்களை ஆண்டவர், உங்களை தடுக்கிற ஜனங்களே வச்சு என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நடந்துச்சு. மொர்தேக்காய் தான் என்ன பண்ணுறான், நியாயப்படி பார்த்தா ஆமானுக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ ஆமான் வந்து மொர்தேக்காயை பார்த்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் தலைகளாக மாற்றிட்டார். அவன் தான் இவனுக்கு கனம் பண்ணணும், இவன் கனம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். ஆண்டவர் மாற்றிட்டார். தீமையை நன்மையாக என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். காரியங்கள் மாறுதலாக முடிந்தது. காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிந்தது. கர்த்தர் இப்படி தான் பண்ணுறாரு பாருங்க. பாருங்க, இந்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வச்சு துன்புறுத்துறாங்க, கடினமாக அடிக்கிறாங்க. இப்போ பவுலும் சீலாவும் துதிச்சு ஆண்டவரை பாடுறாங்க. அந்த அரசாங்கம் பவுலுக்கும் சீலாவுக்கும் தீமை செய்தது. இப்போ இந்த தீமையை கர்த்தர் எப்படி நன்மையாக மாற்றுறாருன்னா, அவங்க துதிக்கும் பொழுது பவுலுக்கும் சீலாவுக்கும் விடுதலை உண்டாகிறது. அவர்களுக்கு மாத்திரம் விடுதலை கிடையாது, அந்த சிறைத்துறை அதிகாரி இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு விடுதலை, அவன் ரசிக்கப்படுறான். அவனுக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பாருங்க, தீமையை நன்மையாக கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றுகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் சத்துரு தீமையை கொடுத்து உங்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாற்றுவார். அப்படிதான் நம்ம வேதத்தில் பல சம்பவங்களை நம்ம படிக்க முடியும், பார்க்க முடியும். பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு. அந்த ராஜா கூட நண்பராக ஒரு மந்திரி இருந்திருக்கிறாரு. அந்த மந்திரி வந்து எப்பயுமே எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே என்று பேசுகின்ற ஒரு நபர். பாருங்க, ஒரு தடவை ராஜா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார், வாள் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் வாள் பயிற்சியின் போது ஒரு தெரியாதனமாக என்ன ஆயிடுச்சு, இந்த வாள் வந்து கையில் பட்டு லைட்டாக ஒரு காயம் வந்துருச்சு, ஒரு வெட்டுக்காயம் வந்துருச்சு. வெட்டுக்காயம் வந்து ரத்தம் அப்படியே கொட்டுது. உடனே மந்திரி கூட இருக்கிறவர் என்ன சொன்னார், எப்பயுமே அவர் சொல்கிறது தானே, ராஜாவே இதுவும் நன்மைக்கு தான், இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நான் வாள் சண்டை போடும்பொழுது என் கையில் வெட்டி பயிற்சி எடுக்கும் பொழுது வெட்டி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது, இதை போய் நன்மைக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த மந்திரியை தூக்கி என்ன பண்ணிட்டாரு, ஜெயிலில் தூக்கி போட்டார். ஜெயிலில் தூக்கி வச்சுட்டார். ஜெயிலில் தூக்கி வச்ச உடனே சிறையில் இருக்கிறான். அப்போ ராஜா போகிறாரு, இப்போ என்னாச்சும் மன திரும்புறியா, இனிமேல் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்குறேன், வெளியில் வாமா, எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேல, இப்போ கையில் வெட்டினது நன்மைக்கேன்னு சொன்னேல, அப்படி சொல்கிறத வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை ராஜாவே, கையில் உங்களுக்கு வெட்டுப்பட்டது நன்மைக்கு தான், இப்போ நீங்கள் தூக்கி சிறையில் வச்சுருக்கீங்கல்ல, இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னா, இல்லை ஜெயிலில் இருந்துக்கிட்டு களி சாப்பிட்ற நன்மைக்குன்றியா? ஆமாம் ராஜா, இதுவும் நன்மைக்கு தான், கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையாக, கர்த்தர் நிச்சயமாக நன்மையாக மாற்றி முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு வேட்டையாட போகிறார். எங்கே போகிறாரு, காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. வேட்டையாட போகும் பொழுது ஒரு சில ஆட்களையும் கூட கூட்டு போகிறார். கூட்டு போகிறப்ப திடீர்னு ஒரு இடத்துல பாதை தவறி சென்று விடுகிறார்கள். வழி தெரியலை. வழி தெரியாத இருக்கிற சமயத்தில் திடீர்னு காட்டுவாசிகள்லாம் அவங்கள சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ந்து கொண்டுட்டாங்க. இப்போ ராஜா கூட 3 பேர் இருக்கிறாங்க. ராஜாவோட சேர்த்து மொத்தம் 4 பேர். இப்போ அப்படியே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் எதுக்கு கூட்டு போகிறாங்கன்னா, நரபலி கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஐயோ போச்சு, நம்மளே என்ன பண்ண போகிறாங்க, நரபலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கிறான். இப்போ 3 பேர் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நரபலி கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜாவை செக் பண்ணி பொழுது பார்த்தா ராஜா கையில் என்ன இருக்குது, வெட்டுக்காயம் இருக்குது. வெட்டுக்காயத்தை பார்த்த உடனே இதை நம்மளுக்கு நம்ம சாமிக்கு என்ன பண்ண முடியாது, இதை கொடுக்க முடியாது, நரபலி கொடுக்க முடியாது, காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணிட்டாங்களா, அனுப்பிவிட்டாங்களாம். ராஜா என்ன பண்ணிட்டான், ராஜ்யத்துக்கு வந்துட்டான், அரண்மனைக்கு வந்துட்டான். அந்த உடனே ஓடி போய்
மந்திரிட்ட சொன்னானா, நீ சொன்னது உண்மைதான்ப்பா, அன்னைக்கு நீ வெட்டுக்காயம் பட்டதை நன்மைக்கு நீ சொன்ன, நான் நம்பலை, இப்போதான் தெரியுது, இந்த காயம் மட்டும் இல்லைன்னா என்ன என்னாடி இருப்பாங்க, பலியாகியிருப்பாங்க, என் கூட வந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படி சொன்னான். ஆமாம் ராஜா, நன்மைக்கு தான், அவன் இருந்தாலும் அவனை நான் தீமை செஞ்சுட்டேன்ப்பா. இல்லை, எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்கீங்க. என்ன செஞ்சுருக்கீங்க நன்மை? என்னை தூக்கி ஜெயிலில் போட்டிங்கல்ல. ஆமாம், நான் மட்டும் ஜெயிலில் இல்லாமல் இருந்தேன்னா உங்கள் கூட நானும் வேட்டையாட வந்துருப்பேன், என்னையும் பலியாகியிருப்பாங்க. இதையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நன்மையாக மாற்றிவிட்டார், நன்மையாக முடிய பண்ணிவிட்டார் என்று அவன் சொன்னானா பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி தான் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற்றுவார், நன்மையாகவே முடிய பண்ணுவார். இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு தீமையாக இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் நன்மையாக நிச்சயமாகவே மாற்றுவார். பாருங்க, என்னென்ன தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் என்கிற காரியங்களை நான் சுருக்கமாக உங்களிடத்தில் பேச விரும்புகின்றேன். முதலாவது, உங்கள் அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எடுத்து வாசிங்களேன், சங்கீதம் 30ஆம் அதிகாரம், சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அவர் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க இந்த அழுகை தங்கும் சாயங்காலம் என்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு களிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விடியலின் பாதையிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். அழுகை தங்கும் சாயங்காலம் என்றால், சாயங்காலம் என்பது ஒரு இருளை குறிக்கிறது, ஒரு இரவை குறிக்கிறது, ஒரு கடினமான ஒரு நிலையை குறிக்கிறது. ஆனால் விடியல் என்பது ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது, ஒரு மறுமலர்ச்சியை குறிக்கிறது, ஒரு வெளிச்சத்தை குறிக்கின்றது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு களிப்பான ஒரு வாழ்வை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அழுகை தங்கும் சாயங்காலமான அந்த காரியத்தை களிப்பு உண்டாக்கும் விடியலாக கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எடுத்து வாசிங்களேன், அதே 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக, தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான் சங்கீதக்காரன். நான் புலம்பிக்கிட்டு இருந்தேங்க, நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன், என் புலம்பலை கர்த்தர் இப்ப ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டார். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்த காரியத்துக்காக நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். எது நடக்கல, எது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கும், அது கிடைக்கும், அது அப்பொழுது நிச்சயமா ஆனந்த களிப்பாக அது மாறும். ஆனந்த களிப்பாக மாறும். என் மகிமை அமைதியா இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சியினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, இடை கட்டி இருக்கிறார். பாருங்க, அதான் இயேசு சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்க அழுது புலகும் பொழுது உலகம் என்ன பண்ணுமா? நீங்க அழுது புலம்பும் பொழுது உலகம் சந்தோஷப்படுமா? நீங்க அழுகிறத பார்த்து உலகம் அழுகாது. நீங்க வேதனைப்படுறத பார்த்து உங்களுக்கு ஆதரவாலாம் ஆறுதல்லாம் சொல்ல வராது, சந்தோஷம் தான் படும். இதுதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆனா நம்ம நல்லா இருக்கிறத யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நீங்க அழும் பொழுது அவங்க கூட சேர்ந்து அழ மாட்டாங்க, இன்னும் அழ வைக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. சொல்லப்போனா அப்படிதான் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உலகம் அப்படிதான்ப்பா இருக்கும், ஆனா நான் சொல்றேன் இந்த உலகம் உன்னை துக்கப்படுத்தும், நான் சொல்றேன் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன், உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். கர்த்தர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க. பாருங்க, பெனினாள் என்கிற அந்த ஸ்திரீக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள், அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அவளுக்கு ஒரு நிந்தை, இந்த நிந்தையினால் அவருக்கு அழுக வருது, அவளுக்கு ஒரு அழுக வருது. எடுத்து வாசிங்களேன், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, நீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு
அழுது என்ன பண்றா? விண்ணப்பம் பண்ணுகிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, கொடுத்தால் நான் அவன் உயிரோடு இருக்கிற நாள் மறையும் அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை, அவனை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனைலாம் பண்ணுறா. பாருங்க, அழுது என்ன பண்ணுறா? ஜெபிக்கிறா. அழுது ஜெபிக்கிறா. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, ஒரு சில காரியங்களை நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடுது. ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அழுக வந்துடுது. ஒரு சில நபர்களை நினைக்கும் பொழுது அழுக வந்துடுது. அவளுக்கு அப்படித்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அளவுக்கு அவ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறா, அந்த அளவுக்கு அவ நிந்தையை அனுபவிச்சிருக்கிறா. அதனால அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவள் மிகவும் அழுகிறாள். ஒரு சிலத்தில் நம்ம ஜெபிப்போம், ஒரு சாதாரணமாக ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த காரியத்தை நினைச்சா அப்படியே மனசு உடைஞ்சு அழுகிற மாதிரி வந்துடுது. அப்படிதான் அவ மிகவும் அழுது ஜெபிக்கிறா. பாருங்க, அந்த அழுது ஜெபித்தா பார்த்தீங்களா? அப்போ அழுக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் அவ கேட்ட அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துறாரு. ஆம்பளை பையனை கொடுத்துட்டார். முதல்ல ஒரு ஆம்பளை பையனை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இப்போ அழுது ஜெபிச்சவ இப்போ ஆனந்தத்தோடு ஜெபிக்கிறவளாக மாறிவிட்டார். புலம்பல ஆனந்த கழிப்பாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற பண்ணினார். எடுத்து வாசிங்களேன். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அழுது என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. இப்ப கலிகூர்ந்து என்ன பண்றா? நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார். நான் சொல்றேன், நீ என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்கிறீங்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதிலை நிச்சயமாகவே கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் பதிலை கொடுத்த பிறகு, பதிலை பெற்ற பிறகு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். எப்படி ஜெபிப்பீர்கள் என்றால், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஆனந்தத்தோடு, களிப்போடு நிச்சயமாகவே ஜெபிப்பீர்கள். உங்கள் அழுகையின் ஜெபத்தை ஆனந்த ஜெபமாக கர்த்தர் மாற்றுவார். விண்ணப்ப ஜெபத்தை நன்றியின் ஜெபமாக கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். நிச்சயமாகவே மாற்றுவார். ஆரம்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினால் இப்பொழுது களிப்போடு ஜெபம் பண்ணுகிறாள். கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணினார். அழுது ஜெபம் பண்ணினவள் இப்பொழுது ஆனந்தத்தோடு ஜெபம் பண்ணுகிறாள். அப்படியே வாசிங்க. என் கொம்பு பாருங்க, முந்தி அவள் உயர்த்தப்படவில்லை, தாழ்த்தப்பட்டாள், மட்டம் தட்டப்பட்டாள், நிந்தை அனுபவித்தாள். இப்பொழுது அவள் கொம்பு உயர்ந்திருக்கிறதுனா இப்ப அவ தலை நிமிர்ந்து நிற்கிறா. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அவன் நிந்தை அனுபவிக்கிறப்ப, அவட்ட அந்த பிள்ளை இல்லாதப்ப, அந்த ஆசீர்வாதம் இல்லாதப்ப, சத்ருக்கள் எல்லாம், பகைஞர்கள் எல்லாம் அவன் மேல வாயை திறந்து என்ன பண்ணாங்க? தூசிச்சாங்க, பேசுனாங்க, நிந்தை அனுபவிச்சா. இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல? பேச முடியல. இப்ப இவ வாய் அவர்களுக்கு விரோதம், அவர்களுக்கு மேல என்ன பண்ணிருக்குது? திறந்திருக்குது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்குது. பாருங்க, நான் சொல்றேன், உங்களை நிந்திச்சவங்க, அவமானப்படுத்தினவங்க இப்போ உங்களை அப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு அப்படி பேசுகிற மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அவங்கள பார்த்து பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்படி தான் செய்வார். அவன் அனுபவிச்சா, அழுது ஜெபித்தா, ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அழுகையின் ஜெபத்தை ஆனந்த ஜெபமாக, நன்றி அறிதலுள்ள ஜெபமாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அதான் வசனம் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பப்பட்டா என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணுமா? துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அடுத்து ஜெபம் பண்ண கடவன் சொல்லிட்டு முடிக்கல, மகிழ்ச்சியா இருந்தால். அப்ப என்ன இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா, துன்பத்தோடு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இயேசுவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த துன்பம் துன்பமாகவே இருக்க போறதில்லை. அந்த தீமை நன்மையாக கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? மாற்றி விடுகிறார். துன்பத்தை இன்பமாக மாற்றி விடுகிறார், தீமையை நன்மையாக மாற்றி விடுகிறார். இப்பொழுது துன்பத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கல்ல, இப்ப அந்த பதில் ஆண்டவர் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இப்பொழுது மகிழ்ச்சியோடு சங்கீதம் பாட வைப்பாராம், பாட்டு பாட வைப்பாராம். துன்பம் அப்படி துன்பமா இருக்க போறதில்லை. துன்பத்துக்கு அப்புறம் என்ன வருது? துன்பம், ஜெபம்,
மகிழ்ச்சி. புரியுதா உங்களுக்கு? துன்பம் இருக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே ஜெபத்திற்கான பதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ துன்பத்தை என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார். அழுது ஜெபித்த அன்னாளை ஆனந்தமாக கலிகூறி ஜெபிக்க வைத்தார். அதே போல நான் சொல்கிறேன், துன்பத்தை கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? இன்பமாக மாற்றுவார். பாருங்க, கவனிங்க. ஒரு கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன், ஆப்பிரிக்கா தேசத்திலே கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு. அவனை ட்ரீட் பண்ண டாக்டர் சொல்லிட்டாரு, இது ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு போயிடுச்சு, இனி பிழைக்க முடியாது, இவன் தன்னுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறான், எந்த நேரத்தில் இவனுக்கு மரணம் வரும்னு சொல்ல முடியாது, கேன்சர் செல்ஸ் அவனோட பிளட்டில் ரொம்ப அதிகமாக உருவாகி விட்டது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். எந்த நேரத்தில் அவன் சாவான்னு யாருக்குமே தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு தோட்டத்தில், ஆப்பிரிக்கா தேசத்தில் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு கொடூரமான ஒரு விஷத்தேள் வந்து அவனை கொத்திருச்சு. கொடூரமான ஒரு விஷத்தேள் வந்து அவன் காலில் கொத்திருச்சு. காலில் கொத்தின உடனே விஷம் அப்படியே ஏறி வாயிலான நுரத்தள்ளி கண்ணெல்லாம் மேலே போய் அப்படி கீழே சுருண்டு விழுந்துட்டான். சுற்றி இருக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, ஐயோ அதுக்குள்ளே செத்துட்டானே, அதுக்குள்ளே செத்துட்டானே, ஏற்கனவே இவன் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டான், ஏதோ கொஞ்ச நாள் இருப்பான்னு நினச்சோம், அதுக்குள்ளே என்ன ஆகிட்டான், செத்து போயிட்டானே சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சு உட்கார வச்சு பார்க்குறாங்க. உட்கார முடியலை. அப்புறம் தண்ணிலாம் தெளித்து பார்க்குறாங்க. மயக்கம் தெளிஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பாருங்கள், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரும்பொழுது டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்தா அவனுடைய பிளட்டில் அந்த கேன்சர் செல்லே இல்லை, கேன்சரே இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை. டாக்டருக்கு ஒரே குழப்பம், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அரிய வகையான அந்த விஷமுள்ள தேள் என்ன பண்ணியிருக்குதா, அவனை கொத்துனதுனால அந்த விஷம் உள்ளே ஏறி இருக்குது. அந்த விஷம் போய் அந்த அந்த கேன்சர் செல்ஸ்னால் என்ன பண்ணிருச்சான், அழிச்சிருச்சான். இப்போ உடம்புல கேன்சரே இல்லாமல் பூரணமாக சுகமடைஞ்சிட்டாங்க. பாருங்கள், எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்கன்னா. பாருங்கள், நடந்தது ஒரு தீமை, கேன்சர் வியாதி வந்துருச்சு. அடுத்து நடந்ததும் ஒரு தீமை, என்னது, தேள் கொத்திருச்சு. ஆனால் பாருங்கள், இடையில கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் தீமையை ஏற்படுத்தியிருப்பாங்க. தேளை போல கொட்டுகிறவர்களாக கூட இருக்கலாம். அந்த பேச்சு, அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், வேதனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது, இவங்கள போய் இப்படி பேசிட்டோமே, இவங்கள போய் இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு போகிற மாதிரி கர்த்தர் நிச்சயமாக அனுகிரகம் செய்வார். ஒதுங்கி போகிற மாதிரி கர்த்தர் செய்வார். நான் என்னுடைய ஊழியத்தில் நிறையா பார்த்துருக்கேன், இந்த மாதிரி எத்தனையோ பார்த்துட்டேன். பாருங்கள், கர்த்தர் அபிதமாக என்ன செய்வார்? தீமையை நன்மையாக மாற்றுவார். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் நிச்சயமாகவே மாற்றுவார். பாருங்க, அடுத்து இரண்டாவது, உங்களால் நன்மையை பெற்றவர்கள் நன்றி மறந்து உங்களுக்கு தீமை செய்தாலும் அதையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 40:23. யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யாரு மறந்தா? பானபாத்திரக்காரன் யாரு? யோசேப்போட ஜெயிலில் அவனும் இருந்தான். பானபாத்திரக்காரனின் தலைவன், சுயம்பாகிகளின் தலைவன், 2 பேருமே யோசேப்போட ஜெயிலில் இருந்தாங்க. 2 பேர்த்துக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்துக்கான விளக்கம் தெரியலை. இப்போ யோசேப்கிட்ட கேட்குறாங்க. யோசேப்பு விளக்கத்தை சொல்கிறான். ஒருத்தனுக்கு தீமை நடக்கிறது சொப்பனத்தின்படி, பானபாத்திரக்காரின் தலைவனுக்கு சொப்பனத்தின்படி நன்மை நடக்குது. சொப்பனத்துக்கான விளக்கத்தை கொடுக்குறான். நீ கண்டிப்பாக உன்னுடைய ஸ்தானத்துக்கு மறுபடியும் நீ போயிடுவ. பார்வோன் உன்னை மறுபடியும் உன் தலையை உயர்த்தி உன்னை அந்த மீண்டும் அந்த ஸ்தானத்திலே, அந்த பானபாத்திரக்காரர்களின் தலைவனுக்கு ஸ்தானத்திலே நிறுத்துவான் அப்படின்னு சொல்கிறான். அந்த 3 நாள் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே போல நடந்துருச்சு. அப்போ சொல்லும்போது சொல்கிறான்,
எப்பா நீ உயர்த்தப்படும் பொழுது, உன் ஸ்தானத்துக்கு நீ போகும் பொழுது தயவு செஞ்சு அடியனை நினைத்தருளும். நான் செய்யாத குற்றத்துக்காக உள்ள தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கண்டிப்பாக நினைப்பேன், கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் மறந்துட்டான், செய்யவே இல்லை, உதவி செய்யவே இல்லை. யோசேப்பின் மூலமாக நன்மையை பெற்றவன் இப்போ யோசேப்புக்கு என்ன செய்யலை? நன்மை செய்யலை. பாருங்கள், உங்களுக்கும் அப்படி தான் ஒரு சில மனிதர்கள் நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க, ஒரு சில மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க, கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க? உதவி பண்ணவே மாட்டாங்க. உதவி பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணுவாங்க. கிடைக்கிற உதவி என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. அவங்க தடையாக இருப்பாங்க, நம்மளை பற்றி அவதூறாக பேசுவாங்க. அவங்களுக்கு செய்யாதீங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில என்ன பண்ணுவாங்க? நின்று தடுப்பாங்க. யாரு? நீங்கள் நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா, உங்கள் மூலியமாக நன்மை அனுபவிச்சு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்க. நீங்கள் உங்களுக்கு தீமை செய்யலைங்க, நன்மை தான் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே ஒரு தீமையான காரியத்தை சுமத்துவாங்க, தீமையான காரியத்தை செய்வாங்க. பாருங்கள், அப்படி தான் நடந்துச்சு. அவன் நினச்சா காப்பாற்றிருக்கணும், ஆனால் காப்பாற்றல. சிறைச்சாலையில் இருக்கிறப்ப யோசிப்பு தானே அவனை விடுதலையாக்குவதற்கான அந்த விளக்கத்தை சொன்னால். இப்போ என்ன பண்ணிட்டான்? அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரியமும் செய்யவே இல்லை. பாருங்க ஆனால் கடைசியாக 2 வருஷம் கழிச்சு, கவனிங்க, 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தரே கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை எகிப்தில் யாராலும் சொல்ல முடியல, யாருக்குமே இந்த சொப்பனத்துக்கான விளக்கம் தெரியல. அப்போ பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் சிறையில் இருக்கும் பொழுது எனக்கு இதே போல் ஒரு சொப்பனம் வந்துச்சு, எனக்கு விளக்கம் தெரியல. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, விளக்கம் எல்லாத்தையும் கேட்குறீங்கள, விளக்க முடியாத ஒரு சொப்பனமாக இருந்துச்சு. அப்பொழுது தான் எனக்கு ஒருத்தன் யோசேப்புன்னு ஒருத்தன் உள்ளே இருந்தான், அவன் எனக்கு விளக்கம் சொன்னான். அது சொன்னபடியே நடந்துருச்சு. நான் மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். அப்படியா? உடனே அவனை கூட்டிட்டு வா. கவனிங்க, ஒரு சில நேரத்தில் ஒரு சில நண்பர்கள், உங்களால் உதவி பெற்றவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களால் நன்மை அனுபவித்தவர்கள் உங்களுக்கு உதவாமல் இருந்தது நல்லது. ஏன்னா அவங்க உதவி இருந்தாங்கன்னா சாதாரண ஒரு காரியமாக தான் இருந்திருக்கும். அவங்க உதவாததுனால கர்த்தரே உங்களுக்கு உதவி இறங்கி அவரே உதவி செய்து உங்களை பயங்கர லெவலில் உயர்த்திருப்பார். இப்போ பானபாத்திரக்காரன் போன உடனே யோசேப்கிட்ட போய் பானபாத்திரக்காரன் போன உடனே எகிப்திய மன்னன்ட்ட போய் பார்வோன்ட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை விடுதலை ஆக்குங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொன்னான், அது அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தானா யோசேப்புக்கு என்ன கிடச்சிருக்கும்? விடுதலை மட்டும்தான் கிடச்சிருக்கும். மறுபடியும் அடிமைங்கிற ஸ்தானத்திலே தான் இருந்திருப்பான். ஆனால் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுக்கு விளக்கம் யாராலும் சொல்ல முடியாது அப்படின்ற நிலைமையை கர்த்தர் உண்டாக்கி இப்போ இவன் தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிலைமையை அவரே ஏற்படுத்தி இப்போ அவனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டு வர்றாரு. அவன் விளக்கம் சொல்கிறான். அந்த விளக்கத்தை கேட்டு பார்வோன் ஆச்சரியப்பட்டு அவனை அதிபதியாகவே மாற்றி விட்டுறாரு. ஒரு சில நேரத்தில் ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு உதவாமல் இருந்தது நல்லது என்று ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் ஆண்டவரே அன்னைக்கு அவங்க எனக்கு செய்யலை, இப்போ தெரியுது ஆண்டவரே ஏன் அன்னைக்கு செய்யலைன்னா அவங்களா சார்ந்திருப்பேன், அவங்களே நம்பியிருப்பேன், அது எனக்கு கொடுக்கப்பட்டதுனால எனக்கு கொஞ்சமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெருசாக கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோ தூரத்துக்கு அவனை ஆசீர்வதிச்சான். பாருங்கள், எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? அதிபதியாக மாற்றினார். சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9 வாசிங்க. பாருங்க, என் பிராண சிநேகிதன், என் உயிர் நண்பன், நான் உயிராக நேசிக்கிறவங்க, நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் என் கூட உட்காந்து சாப்பிட்டவங்க என்ன எதை தூக்குறாங்களா? குதிகாலை தூக்கினான். குதிகாலத்தை கூட மிதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? தூக்குறான். உயிரா நேசிக்கிற பிராண சிநேகிதன், நான் ரொம்ப நம்புகிற ஆள், என் கூட உட்காந்து சாப்பிட்ட மனுஷர்கள் இப்போ எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா குதிகாலை தூக்குறாங்க. குதிகாலை எதுக்கு தூக்குறாங்க? உங்களை நசுக்கிறதுக்கு. நீங்கள் எலும்புறீங்களா, எலும்பு விடாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? நசுக்கிறதுக்கு, உங்களை மட்டம் தட்டுறதுக்கு, உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு, உங்களை மிதிக்கிறதுக்கு. பாருங்க, அப்படிதான் சங்கீதக்காரனுடைய
வாழ்க்கையில் அநேகம் நடந்துச்சு. தாவீதோட வாழ்க்கையில் அப்படி தான் அநேகமாக நடந்துச்சு. எவ்வளவோ எதிரிகள், எவ்வளவோ சத்துருக்கள் முகாந்திரம் இல்லாமல் என்ன பகைக்கிறார்கள் சொல்கிறான். காரணமே கிடையாது, காரணமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. ஏன்னு புரியாது பாருங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி பிசாசு இருக்கிறான் பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் பகை வருகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு இருக்கிறான். யூதாசு இயேசுவை அப்படி தான் என்ன பண்ணான், காட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுடைய முடிவு என்னவாயிற்று நேற்று நம்ம பார்த்தோம். யூதாஸோட முடிவு நாண்டு கொண்டு செத்து போனான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் உனக்குள்ளே வரல. உனக்குள்ளே வந்ததுக்கான காரணம் மற்றவங்களுக்கு தீமை செய்ய வச்சுட்டு உன்னையும் தீமை செய்ய வச்சிருவான். உன்னை வச்சு மற்றவங்களுக்கு தீமை செய்ய வைப்பான். உனக்கு நீயே தீமை செஞ்சு நீயே மாண்டு கொள்ளும்படியாக அவன் என்ன பண்ணிடுவான், செஞ்சிருவான். அது தெரியாது பாருங்க. கர்த்தர் ஆனால் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகின்றவர், நன்மையாக முடிய பண்ணுகின்றவராக இருக்கிறார். சங்கீதம் 69:8 வாசிங்களேன். சங்கீதம் 69:8. பாருங்க, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் யார் கூட பிறந்தவங்களுக்கு நான் அந்நியமாக மாறிட்டேன். என்னோட சகோதரர்களுக்கு வேற்று மனுஷன்னா யார், யாரோ எவரோ. அந்நியன்னா யார், கண்டுக்கிறாம போவாங்க. சொந்தக்காரங்க யார், கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்க ஏன் ரத்தம், ஏன் கூட பிறந்தவங்க. யாரோ எவரோன்னு என்ன பண்ணுறாங்க, கண்டுக்கிறாம போகிறாங்க. ஏதோ அந்நியர்கள், ஏதோ வேண்டாதவர்கள், விரும்பத்தகாதவர்கள், வெறுக்கத்தக்கவர்கள், தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. அப்படி அனுபவம் இருந்திருக்கு, அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கு. ஆனால் கர்த்தர் அவனை எப்படி பார்த்தாரு அப்படின்றதான் ஆச்சரியம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அவங்க எங்களை அந்நியனாக பார்க்குறாங்க, விரோதியாக பார்க்குறாங்க, வெறுப்பாக பார்க்குறாங்க, வேண்டாதவர்களாக பார்க்குறாங்க. என்னை ஒரு மதிக்கத்தக்க நபராக பார்க்கவே இல்லை, கீழ்த்தரமாக பார்க்குறாங்க, மட்டமான நபராக பார்க்குறாங்க. நான் நேசிக்கிறவர்களும் எங்கள் உறவினர்களும் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் என்னை முழுமையாய் நேசிக்கின்ற நீர் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்க்கின்றேன். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்னை நீர் பார்க்கின்றீங்க. சந்ததிகளிலேயே என்னை ஒரு ஹானரபிள் பர்சனாக கர்த்தர் பார்க்குறார் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, அந்த காலை வேளையில் மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு அதுதான் முக்கியம். பாருங்கள், தாவீதின் அப்பா யார், ஈசாய். தாவீதை எப்படி பார்த்தான், எப்படி பார்த்தான். சாமுவேலுக்கு முன்பதாக அவனை கொண்டு வந்து நிப்பாட்டவே இல்லை. தாவீதின் அப்பா ஈசாய் ஆகாதவனாக பார்த்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெகேமுக்கு பலி விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுப்பா, பலி விருந்துக்கு ஒரு பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் தாவீதை கூப்பிடவே இல்லை. ஈசாய் தாவீதை ஆகாதவனாக பார்த்தான். பாருங்க, இவனை அபிஷேகம் பண்ணணுமான்னு பார்த்து ஒன்றுமே நடக்கவே இல்லை. அப்போ சாமுவேல் சொல்கிறான், அப்பா உனக்கு வேற யாராச்சும் பிள்ளைங்க இருக்கிறாங்களா? கர்த்தர் கரெக்டாக தான் அனுப்பியிருக்கிறாரு, நானும் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டான குடும்பத்துக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனால் கரெக்டான நபர் இல்லை. யார் வேற யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் தாவீதோட பேரை கூட என்ன பண்ணலை, சொல்லலை. அவன் சொல்கிறான், எல்லோருக்கும் கடைசி ஒருவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் கடைசி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் கிடையாது, பேரை கூட சொல்லலை. தாவீது என் குமாரன் அவன் அப்படின்லாம் சொல்லலை. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனெல்லாம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாரா? அவன் லாஸ்ட்டுங்க, அவன் லீஸ்ட்டுங்க, அவன் ஒஸ்ட்டுங்க அப்படின்னு நினச்சிருக்கான். அவன் மனசில் நினச்சிட்டு சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் லாஸ்ட்டு கிடையாதுப்பா, அவன் தான் ஃபஸ்ட்டு, அவன் தான் பெஸ்ட்டு, அவன் தான் மஸ்ட்டு. அவன் வந்தாதான் நான் பந்தியிலேயே உட்காருவேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். கவனிங்க, கர்த்தர் இப்படி அற்புதமாக காரியங்களை செய்கிறார்.
பாருங்க, தாவீதின் சகோதரர்கள் வந்து தாவீதை வந்து அகங்காரம் கொண்டவனாக பார்க்குறாங்க. மாமனார் சவுல் வந்து தாவீதை வாழ்நாள் சத்ருவாகவே பார்க்குறான், எதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறான். மனைவி மீகாள் வந்து அற்பமாக பார்க்குறான். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். இன்னைக்கு கர்த்தர் அப்படி தான் பார்க்குறார். மனுஷன் பார்க்குறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்குறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், உங்களை மற்றவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறது நல்லது தான். ஒரு நாள் உங்களை தேடி அவங்க வருவாங்க. அப்படி தான் நடந்துச்சு. மோசையோட வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடிகளே அவனுக்கு தரிசனமான தூதனினாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். யார் மறுதளிச்சாங்களோ, யார் ஒதுக்குனாங்களோ, யார் அவனை வந்து லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அவங்கள வச்சு தான் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மீட்பை ஏற்படுத்துகின்றார், விடுதலையை ஏற்படுத்துகின்றார். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவன் பரஸ்திரியின் குமாரன் பிலேயாத் அவனை பெற்றான். பிலேயாத்தின் மனைவியும் அவளுக்கு குமாரர்களை பெற்றார். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, பாருங்க, கீலேயாத்தை சேர்ந்த எப்தா அவன் எப்படி இருக்கிறான்? பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இந்த கீலேயாத்தின் மனைவி அநேக குமாரர்களை பெறுகிறாள். ஆனால் இந்த எப்தா யாருக்கு பெறப்படுகின்றான் அப்படின்னா, ஒரு வேசிக்கு தகப்பன் மூலமாக பெறப்படுகின்றான். ஒரு வேசியின் பிள்ளையாக இருக்கிறான். சின்ன வயசில் குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம், கீலேயாத்தின் மனைவி பெற்ற பிள்ளைகள்லாம் பெரிய ஆள் ஆன பிறகு எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் கிடையாது, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். வெளியே போடா, நீ ஒரு அந்நிய ஸ்திரியின் மகன். நான்லாம் எங்கள் அம்மா பார்த்த பிள்ளைங்க. ஆனால் சின்ன வயசில் அண்ணன் தம்பியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடையாளம் தெரியல. நீ வந்து ஒரு அந்நிய ஸ்திரியின் மகன், நீ தவறான வழியில் பிறந்தவன், எங்கள் அம்மாவுக்கு நீ பிறக்கலை, வேற யாரோ ஒரு ஸ்திரீக்கு நீ பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டாங்க. எப்படி வேதனையாக இருக்கும். அண்ணா அப்போ வரைக்கும் அண்ணே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சினவங்க, விளையாண்டவங்க. அவனா நிறைய பேர் தவன் தூக்கி என்ன பண்ணியிருப்பான், விளையாண்டுருப்பான், கொஞ்சிருப்பான். தன் உடற்பிறந்த சகோதராக தான் நினப்பும் உனக்கு இருந்திருக்கும். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஒரே அப்பா தானே, அப்படி தான் இருக்கும். திடீர்னு அவன் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறான், துரத்து, நீ அந்நிய ஸ்திரீ துரத்துனப்பா. அவன் எவ்வளோ மனசு காயப்பட்டிருப்பான். துரத்தப்படும் பொழுது வேதனையோடு என்ன பண்ணியிருக்கிறான், வெளியில் போயிட்டான். பாருங்கள். ஆனால் கர்த்தர் எப்படி அவனை வல்லமையாக மறுபடியும் கொண்டு வரான்றது தான் அதிசயமாக இருக்கும். எடுத்து வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. கீலேயாத் குடும்பத்திலிருந்து விரட்டி விடப்படுகிறான். நீ அந்நிய ஸ்திரீயை வெளியில் போடா, இருக்கிற லாய்க்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடப்பட்ட அந்த எப்தாவை அந்த குடிகளுக்கே, அந்த பகுதிக்கே தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீ வந்தாதான் நாங்கள் போரில் ஜெயிக்க முடியும், நீ வந்தாதான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா மூப்பர்களும் வந்து அவனை வருந்தி கெஞ்சி கேட்டு, நீ தலைவனாகணும், எங்களுக்கு தலைவனாகணும். பாருங்கள், கர்த்தர் அந்தளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, விரட்டி விட்டவங்க, உங்களை அவமரியாதை பண்ணவங்க உங்களை தேடி வந்து, நீங்கள் லீடர்ஷிப் எடுத்துக்கங்க, நீங்கள் இந்த பொறுப்பு எடுத்துக்கங்க, நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்யணும், நீங்கள் நின்று தான் அதை முன்னாடி நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவிதமாக செய்வார். அப்படி தான் நடந்துச்சு. பாருங்கள்,
உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயினில் இயேசுவை குறித்து ஒரு வயதான நபர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார், இயேசு கிறிஸ்து குருடர்கள் பார்வையடைய செய்தார், இயேசு கிறிஸ்து செவிடர்கள் காதுகள் கேட்கும்படி செய்தார், இயேசு கிறிஸ்து ஊமைகள் பேசும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அநேகர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனுஷனும் அவனுடைய 5 வயது மகனும் அமர்ந்திருக்கிறான். அந்த முரட்டுத்தனமான மனுஷனுக்கு அந்த பெரியவர் பேசி கொண்டிருக்கின்ற பிரசங்கம் சுத்தமாக பிடிக்கல. என்னடா அப்படி பேசிட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டான். கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை கொடுத்தார். பெரிய வயசான ஒரு மூஞ்சில் அரைஞ்ச உடனே அப்படியே வாயிலேருந்து ரத்தம் அப்படியே ஒழுகுட உடனே அந்த முரடனுடைய 5 வயது பையன் சடார் எந்திரிச்சு, அப்பா அவரை அடிக்காதீங்க, அப்பா அவரை நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த முரட்டுத்தனமான மனுஷன் அந்த பெரியவருடைய காலில் விழுந்து கதறி கதறி அழுதானான். என்னடா என் பாட்டுக்கு வந்து அடிக்கிறான், பிள்ளை வந்து அப்பா அடிக்காதீங்கன்னு சொன்ன உடனே காலில் விழுந்து கதறான், என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறானா, நீங்கள் சொன்னீங்க இயேசு வந்து ஊமைகள் பேசும்படி செய்வார், இயேசு வந்து செவிடர்கள் காது கேட்கும்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது இனிமேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால தான் உங்களை ஓங்கி அடித்தேன். நான் நடந்தது என்னன்னா, என் பையன் பிறவிலிருந்தே பேச மாட்டான், பிறவிலிருந்தே அவனுக்கு காது கேட்காது, உங்கள் வார்த்தையை கேட்ட உடனே அவன் காதுகள் கேட்கப்பட்டுருச்சு, வாய் திறந்துருச்சு, நான் அவங்களை அடித்தோடனே வாய் திறந்து கதற ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அற்புதத்தை நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் சொல்லிட்டு அழுது ஒப்பு கொடுத்தான். நம்ம பாருங்கள், உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பாருங்கள், உங்களுடைய தோல்வியையும் கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். அடுத்து என்ன தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் அப்படின்னா, உங்களுடைய தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். பாருங்கள், எரிகோ என்கிற பட்டணத்தை ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆயி என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்கே ஈஸியாக ஜெயிக்க முடியல. 36 பேர் இறந்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய 36 படை வீரர்கள் மரித்து விட்டாங்க. பாருங்கள், 36 பேர்ன்றது கம்மி தான், ஏன்னா லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. நான் மட்டும் தான் லட்சக்கணக்கான ஆள் இருக்கிறாங்கல்ல, 36 பேர் நான் போனால் போயிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடலை. உடனே யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? பாருங்கள், நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணிடுறோம், ஒரு சில விஷயத்தை அசால்ட்டாக நினைப்போம். கட்டவரில் தான் போச்சு, கை இருக்குதுல்ல, தலைப்பாக தான் போச்சு, தலை இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவோம், அசால்ட்டாக விட்டுருவோம். சின்ன சின்ன பாதிப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அவன் 36 பேர் இறந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியலை. போன தடவை அந்த பட்டணத்துக்கு போனால் ஒருத்தையும் கூட சாகலை, 36 பேர் செத்து போய்ட்டு ஏதோ காரணம் இருக்குது. என்னன்னா பார்த்தா அவங்க ஆலோசனை ஆண்டவர் என்ன பண்ணலை, கேட்கலை. இந்த கடந்த கால வெற்றியை மனசில் வச்சுக்கிட்டு இப்போயும் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். ஆனால் கடந்த கால வெற்றிக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலோசனை இருந்தது. கர்த்தர்கிட்ட கேட்குறான், என்ன செய்யணும்? ஆண்டவர் அந்த எரிகோவை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்கான வழிகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ நம்மகிட்ட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலை, ஆலோசனை கேட்கலை. பாருங்க, பெரிய பெரிய பலவான்களை பலசாலிகள்லாம் மேற்கொள்ளட்டும், ஆய்வு பண்ணதார் சும்மா சாதாரண ஆள் தானே, கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம நிறைய ஆகுறாங்க, அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையிலே சுயநம்பிக்கையிலே ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம போய் அடிபட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க தோல்வி ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது கர்த்தர் இடத்துல யோசுவா கேட்குறான். கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா, ஆகான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சாபத்திட்டான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறான், கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், பாபிலோனிய சால்வை, கொஞ்சம் வெள்ளி காசு, தங்க காசு இதெல்லாம் கொண்டு வந்து அவனுடைய கூடாரத்தின் மத்தியிலே குழியை தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறான். தீட்டானது, அதனால் ஆண்டவர் எடுக்கக்கூடாது சொல்லிக்கிறார். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கிறார். எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை என்ன பண்ணியிருக்கிறான், எடுத்து வச்சதுனால ஒரு 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 பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த தோத்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க,
ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றிருந்தார். நிறையா சொல்லிட்டே போகலாம் வேதத்தில். பேதுரு பாருங்க, ராமுழுவது பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட என்ன பண்ணலை, பிடிக்கவே இல்லை. தோத்து போயிட்டான், தோத்த இடத்துல நிற்கிறான். இப்போ தோத்த இடத்துல இயேசு வர்றாரு. இயேசு வந்து தோத்த இடத்துல அவனை ஜெயிக்க வைக்கிறார். நான் சொல்கிறேன், தோத்த இடத்துல உங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். எந்தெந்த இடத்துலனா நீங்கள் தோத்து போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஆகி பட்டணத்தில் தான் தோத்தாங்க, ஆகி பட்டணத்தில் இப்போ ஜெயிக்க வைக்கிறாரு. நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. அதே கடலில் அவன் வலை கிளியத்தக்க படகு அமிழத்தக்க ஆண்டவர் அவனை ஜெயிக்க வச்சார். எந்த இடத்துல தோட்டீங்களோ, தோல்வியை நீங்கள் சந்திச்சிங்களோ அதே இடத்துல கர்த்தராகிய இயேசு உங்களை ஜெயிக்க வைப்பார். எத்தனை விசுவாசிகள்? தோற்ற இடத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். பேதுருவை குறித்து நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறான், சபிக்கிறான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிக்கிறான், சபிக்கிறான், ஓடுறான், எல்லா காரியத்தையும் செய்கிறான். தைரியம் அற்றவனாக, ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கிறான். இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு இப்போ பேதுரு எந்திரிச்சு என்ன பண்ணுறான்? பிரசங்கம் பண்ணுறான். யார்கிட்ட பிரசங்கம் பண்ணுறான்? பெரிய பெரிய அறிஞர்கள், வல்லுநர்கள், மதகுருமார்கள், பெரிய பெரிய ஞானிகள், அவங்க மத்தியில் திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணுறான். அப்போ கொஞ்ச ஜனங்கள் மத்தியிலே மறுதளித்து தோல்வியை சந்தித்தவன் இப்பொழுது அநேக ஜனங்கள், பெரிய பெரிய ஞானிகள், அறிஞர்கள், மதகுருமார்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துல அநேக ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி ஜெயிக்கிறான். கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். மறுதளித்து தோல்வியை சந்தித்தவன் இப்பொழுது சாட்சி கொடுத்து, சாட்சி அளித்து அவனை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பாருங்க, எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார். நான் சொல்கிறேன், அது உங்களுடைய கடந்த கால தோல்வியாக கூட இருக்கலாம், உங்களுடைய கடந்த கால தோல்வியாக இருக்கலாம். அதை கூட கர்த்தர் அதை கூட அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் மறந்துருப்பீங்க, ஓ இந்த இடத்துல தானே நம்ம தோற்று போனோம், இந்த ஃபீல்டில் தானே நம்ம அடியானோம், அது நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அந்த இடத்துல மறுபடியும் ஒரு நாள் அவங்களை ஜெயிக்க வைப்பார். ஜெய கிறிஸ்து கர்த்தர் நிச்சயம் அவங்களை ஜெயிக்க வைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்துவர், ஜெய கிறிஸ்துவே நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் உங்களுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். நீங்கள் வெற்றி சிறக்கணும் அப்படின்றதுக்காண்டி, நீங்கள் வெற்றி சிறக்கணுன்றதுக்காண்டி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கின்றார். பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வெளிச்சத்தில் தான் உட்காந்துருக்குறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட்டை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லைட்டை மட்டும் அவர் கண்டுபிடிக்கல, நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட 1093 உபகரணங்களை, சாதனங்களை அவர் கண்டுபிடிச்சி அதற்காக காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறார். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து $1,00,000 செலவில் டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மின் இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைட்டுக்குள்ளே குண்டு பல்புக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் எல்இடி பல்ப் வந்துருச்சு. இப்போ எல்இடி பல்ப் வந்துருச்சு. ஆரம்பத்தில் அந்த டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அதுதான் ஆரம்பம், அந்த மின் இலைன்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை வந்து லைட்டில் வச்சு எரிய வைக்கிறதுக்கு முயற்சிகளை ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட $1,00,000 பணம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 6000 மின் இலைகள் டங்ஸ்டன் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்தி பார்க்குறாரு. பாருங்கள், அதில் 3 அந்த டங்ஸ்டன் மட்டும்தான் என்ன பண்ணுதான், எரியுதான். கிட்டத்தட்ட 5997 டங்ஸ்டன் ஆயிடுச்சு, செயல்படலை, ஃபெயிலியர். பாருங்கள், அப்போ அவர் சொல்கிறாராம், நான் அடைந்த ஒவ்வொரு தோல்வியையும் என்னை வெற்றிக்கு அருகிலே கொண்டு செல்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு. நான் அடைந்த ஒவ்வொரு தோல்வியும் அது என்னை வெற்றிக்கு அருகிலே கொண்டு போகிறது அப்படின்னு அவன் சொன்னானாம். பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன். பாருங்கள், 1914ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த ஆய்வகம், அவனுடைய அந்த லேபு தீக்கிரையாக்கப்படுகிறது, எரிஞ்சு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, பயங்கரமான சேதம் ஆயிடுச்சு. அப்போ அப்படியே எல்லோரும் மனசு உடைஞ்சிருக்கிறாங்க, ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படியே பார்த்துக்கிட்டு ரைட் அவர் ஸ்மைல் பண்ணாராம். ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, என்னுடைய கடந்த கால தோல்விகள், என்னுடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு, நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வியை கூட வெற்றிக்கான ஒரு படியாக தாமஸ் ஆல்வா எடிசன் பார்க்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், தாமஸ் ஆல்வா எடிசன் கிறிஸ்டின் தான்,
இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில இழப்புகளை, ஒரு சில காரியங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து இழந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஒரு சில காரியங்கள் அழிஞ்சு கூட போயிருக்கலாம், உறகுழிஞ்சு போயிருக்கலாம், இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ அதை நான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை இன்னைக்கே நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்க, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்காம ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் ஆலோசனையை கேட்டு வேலைக்காரியாகிய ஆகாரை சேர்த்து கொள்ளுகிறார். இப்போ வேலைக்காரியாகிய ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பெறுகின்றான். குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் என்னது? இஸ்மவேல். இஸ்மவேலை குறித்து வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். பாருங்க, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவன் விரோதமாக அவனுடைய கை இருக்கும். பாருங்க, அதுதான் அவன் மேலே உரைக்கப்பட்ட ஒரு காரியம். அது தீமை தானே, தீமையான விஷயம் தானே. உன் ஜனத்துக்கு அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். உன்னோட சந்ததிக்கு அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஆபிரகாமின் சந்ததிக்கு துஷ்ட மனுஷனாக இருப்பான். பாருங்கள், இது தீமை. ஆபிரகாம் தீமையாக ஒரு காரியம் அவன் லைஃப்பில் வந்துருச்சு. இப்போ ஆபிரகாமின் தீமையை ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. யோசேப்பு யார் சொல்லுங்கள்? யாக்கோபுடைய மகன். யாக்கோபு யார்? ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யார்? ஆபிரகாமின் சந்ததி. இப்போ யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க. இப்போ குழிக்குள்ள தூக்கி போட்டோடனே அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கொல்ல வேண்டாம், அங்கே பாரு யாரோ ஒரு குரூப் வருது, அந்த குரூப்ட்ட என்ன பண்ணிடலாம், இவனை தூக்கி அடிமையாக வித்துடலாம், வேறு ரத்தப்படி நம்மளுக்கு வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை பார்த்த உடனே அவன்கிட்ட கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. யாருன்னா இஸ்மவேலர்கள். யார்? இஸ்மவேலர்கள். ஆபிரகாமின் தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதனால் உண்டான தவறாக பிறந்த ஒரு சந்ததியின் புத்திரர்கள் அவங்க வர்றாங்க. அவங்க வந்து யோசேப்பை என்ன பண்ணுறாங்க, கொண்டுட்டு போய் எகிப்தில் கொண்டு போய் விடுறாங்க. தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? அந்த தீமையான காரியத்தை நன்மையாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றிட்டார். பாருங்க, ஒரு இடத்துல சிம்சோன் போய்கிட்டு இருப்பான். அப்போ திம்னாத்துக்கு போகிற சமயத்தில் திராட்சை தோட்டம் வழியாக கடந்து போகிறப்ப திடீர்னு ஒரு சிங்கம் அவனை கடிக்க வரும். சிங்கத்தை அவன் என்ன பண்ணிடுவான், அடித்து கொன்றுவான். எதனால் அந்த சிங்கம் வந்துச்சு, என்ன வந்துச்சு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு அவன் திரும்பி வருவான். எப்படி வருவான்னா, சரியான பசி மயக்கத்தோடு அப்படியே தலையெல்லாம் சுற்றி மயக்கத்தோடு வரும் பொழுது இந்த செத்து போன சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கத்தோட எலும்பு கூட்டுக்குள்ளே தேன் கூடு இருக்கும். அந்த தேன் கூட்டை எடுத்து அந்த தேனை பிழிஞ்சு என்ன பண்ணுவான், பிடிச்ச பிறகு அவனுக்கு வந்து ஜீவன் உண்டாகும், தெளிச்சு உண்டாகும், ஒரு படபடப்பு மயக்கம்லாம் நீங்கி சரியாகும். அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு காலத்தில் தீமையாக இருந்தது, அந்த தீமைக்குள்ளேயும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நன்மையை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு சகோதரர்களாக சேர்ந்து தீமை செஞ்சாங்க. அவன் யோசேப்பை கொண்டு போய் அங்கே எகிப்தில் சேர்க்கறதுக்கான அந்த காரியத்தை செஞ்சது யாருன்னா ஆபிரகாம் செஞ்ச தீமை. அது நடந்துச்சு. இப்போ யோசேப்புடைய சந்ததிகளையும் யோசேப்புடைய சகோதரர்களையும் யாக்கோபினுடைய சந்ததிகளையும் சொல்லப்போனால் ஆபிரகாமின் சந்ததிகளையே போஷிப்பதற்கு அவனை யோசேப்பை வந்து எகிப்துக்கு கூட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா இஸ்மவேலர்கள். ஆபிரகாமின் தவறு. அதை கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வாதமாக மாற்றினார். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பொல்லாத மனிதர்களால் ஏற்பட்ட அல்லது தவறான தெரிந்து கொள்வதனால் ஏற்பட்ட அல்லது ஏதாவது ஒரு காரியத்தினால் ஏற்பட்ட தீமைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே நன்மையாக மாற்றி நன்மையாக முடிய பண்ணுவார். பாருங்க, ஒரு அழகான ஒரு ஓவியர் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு ஓவியத்தில் திறன்பட வரையக்கூடிய நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியர். அவருக்கு துணையாளராக அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கிறார்.
இப்போ இந்த ஓவியத்தை வந்து அந்த ஓவியர் என்ன பண்ணுறாரு, அழகாக வரைகிறார். வரைஞ்சி முடித்த உடனே அதை பார்வைக்கு வைக்கணும், மக்கள்லாம் அதை பார்ப்பாங்க. அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறார். இப்போ அந்த அசிஸ்டண்ட்டோட வேலை என்னென்னா, அவருக்கு வந்து இங்கு அந்த ப்ரெஷ்ஷை என்ன பண்ணணும், தொட்டு தொட்டு கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலை. இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஓவியர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் ஒரு ஃபோன் வந்துருச்சு, ஃபோனை எடுத்துகிட்டு அப்படி போயிட்டார். அவர் ஓவியர் நிற்கிறத பார்க்காம அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டான், அப்படி தொட்டு இப்படி கொடுக்குறான். அப்படி போயிட்டான். பார்த்தா ஓவியர் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த இங்க் என்ன பண்ணிச்சு, ஓவியத்து மேலே தெரிச்சிருச்சு. இப்போ படம் எப்படி ஆயிடுச்சு, படம் அழகாக இருக்குது, அதில் அந்த இங்கு பட்டதுனால, அந்த படத்து மேலே இங்கு பட்டதுனால அது ஒரு மாதிரி விசித்திரமாக அசிங்கமாயிடுச்சு. உடனே இவனுக்கு ஒரே மனசு வேதனை. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு, என்னடா அழகான ஓவியத்தை நம்ம கெடுத்துட்டோமே, எல்லாமே போச்சே. நீ ஓவியர் வந்து அவளை என்ன பண்ண போகிறாரு, கடிந்து கொள்ள போகிறார், திட்ட போகிறாரு. சரி, திட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஓவியத்தை பார்க்குறதுக்கு திரளான ஜனங்கள் வருவாங்களே, அவங்களாம் ஏமாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்களே, அலங்கோலமாயிருச்சே, அசிங்கமாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு இருக்க சமயத்தில் ஓய்வர் வந்தார். வெறும் வந்து பார்த்தாராம். என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ் எடுத்து அப்படி இப்படி பண்ணி அந்த கருப்பு கலரில் இருந்த அந்த புள்ளியை ஒரு பறவையாக மாற்றிட்டாரான். இப்போ பார்க்கும்போது பார்த்தா அந்த ஓவியத்துக்குள்ளே ஒரு பறவை பறக்கிறது போல் இருக்குதான். இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கும் பொழுது மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப பெருமையாயிருச்சான். பாருங்கள், இந்த இடத்துல அழகாக ஒரு பறவை பறக்குது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. பாருங்கள், அவன் செஞ்ச ஒரு தவறான ஒரு காரியம் அநேகருக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அற்புதமான ஒரு காரியமாக மாறிவிட்டது. நான் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் இருக்கலாம். உங்களை சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த ஓவியத்தில் பட்ட ஒரு சில கருப்பு துளிகள் போல் ஒரு சில விஷயங்கள், தவறான காரியங்கள் இருக்கலாம். அது அசிங்கமாக இருக்கலாம், அலங்கோலமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் அதை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை சிருஷ்டி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அந்த அலங்கோலங்களை எல்லாம் கர்த்தர் அலங்காரமாக மாற்றுவார். அந்த அலங்கோலங்களை கர்த்தர் நிச்சயமாகவே அலங்காரமாக மாற்றி, மற்றவர்கள் இந்த ஓவியத்தை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க பார்த்தீங்களா, அதே போல் உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவு கர்த்தர் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உங்களை சிருஷ்டி கர்த்தரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும். கடந்த கால தவறுகளாக இருக்கலாம், கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறி நடந்த காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஒழுங்கினமான காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். என் வாழ்க்கையிலலாம் இல்லாத ஒழுங்கினமே கிடையாது. என் கர்த்தர் என் வாழ்க்கையை ஒழுங்கினமாக இருந்த வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றிவிட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில ஒழுங்கினங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலே அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஒழுங்கினமான அந்த காரியத்தை ஒழுங்காக மாற்றுவார். பாருங்கள், தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். சாபத்தை எல்லாம் எப்படி பண்ணுறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார். நீங்கள் வேதத்தில் கூட ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் படிச்சிருக்கலாம். பாலாக் என்கிற ராஜா என்ன பண்ணுறான், பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வந்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். பலியெல்லாம் செலுத்துகிறான், காசெல்லாம் கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவன் வாயை திறந்தா சாபம் என்ன பண்ண மாட்டேங்குது, சபிக்கிறதுக்கு வாயை எடுத்தா சபிக்க முடியல. ஆசீர்வாதமான வார்த்தையா வருது, சபிக்க முடியலை. பாருங்கள், நான் சொல்கிறேன், உங்களை அநேகர் சபிச்சிருக்கலாம், அல்லது ஒரு சில பரம்பரை சாபங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால, கிருபைக்குள்ளே வந்ததுனால அந்த சாபங்களெல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒரு சில பரம்பரை சாபத்தினால ஒரு சில வியாதிகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஒரு சில பரம்பரை சாபத்தினால ஒரு சில மரணம் கூட உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் நேரிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க, சிலுவையின் நிலையிலே வந்துட்டீங்க, கிருபைக்குள்ளே வந்துட்டீங்க. அதனால் சாபங்கள் உங்களை தொடரப் போவதில்லை. சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி முடிய பண்ணுவார். அவர் தீமைகளை நன்மையாக மாற்றி முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை